ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம தொட்டதெல்லாம் பொன்னாகிறதுக்கும், நம்ம போகிற இடெல்லாம் வெற்றி அடையிறதுக்கும், நம்ம தேடி பணம் வரத்துக்கும் நமக்கு இந்த ஒரு பரிகாரத்தை, எளிமையான பரிகாரத்தை செய்தால் போதும், பணம் மழை போல் கொட்டும். நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் அது தடை இல்லாமல் நடக்கும். அது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல காரியத்திற்காக வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது நம்ம சகுனம் பார்க்கும் பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நல்ல சகுனமாக வந்தால் அதை கிளம்புவாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சகுனம் வந்ததுக்கப்புறம் கிளம்புவாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் எந்த திசையில் நம்ம போகிறோமோ அன்றைய நாளில் அந்த திசையில் சூளம் இருக்காதுன்னு பார்ப்பாங்க. தினசரி கேலண்டரில் பின்புறத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு திசை சூளமாக இருக்கும். அதற்கான பரிகாரமாக எந்த பொருளை எடுத்துகிட்டு போகணும்னு அதில் போட்டிருக்கும். சூளம் இருக்கும் திசை பக்கம் போகக்கூடாது. அப்படி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பரிகாரத்தில் சொல்லப்பட்ட பொருளை நம்ம கையில் எடுத்துகிட்டு போனால் போதும். இதன்படி நம்ம சென்றோம் அப்படின்னா நம்ம செல்லக்கூடிய காரியத்தில் எந்த தடைகளுமே ஏற்படாது. ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சரியாக ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி நம்ம சரியாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த காரியத்தில் எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சகுனங்கள், சூளம் இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். இதை தவிர்த்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான ஈர்ப்பு விசைங்கிறது இருக்கும். அந்தந்த இடத்திற்கு பொறுத்தவரை அது மாறுபடும். இப்படி நம்ம எந்த திசையில் போனாலும் அந்த திசையில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்திலெல்லாம் மன்னர்கள் தங்களோட அரசாட்சியை விரிவுபடுத்துறதுக்காக 8 திசைகளையும் போவாங்களாம். அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனை விட்டு கிளம்பும் பொழுது அவங்களுக்கு வெற்றி திலகம் இடும் வழக்கம் இருந்து வந்தது. அந்த திலகத்தில் அதிகப்படியாக சேர்க்கக்கூடிய பொருள்னு பார்த்தா மஞ்சள் தான். மங்களகரமான இந்த மஞ்சளை நம்ம நெற்றியில் தினமும் வச்சுக்கிறதுனால குரு பகவானின் அருள் கிடைக்கிறதோட எந்தவித காரியத்தடையும் நமக்கு ஏற்படாது. அப்படி மஞ்சளை நம்ம நெற்றியில் வைத்துக்கொள்ள யோசித்தாலும் விரலி மஞ்சளை எடுத்துக்கிட்டு எப்பொழுதும் நம்ம வெளியில் போகிறோனாலே நம்ம கையில் நம்ம பேக்கில் ஒரு விரலி மஞ்சளை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு காரிய வெற்றி ஏற்படும். காரிய வெற்றிக்குன்னு உரிய ஒரு பொருள்னு பார்த்தா அது விரலி மஞ்சள். ஆனால் திசைகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு இந்த விரலி மஞ்சளோட ஒரு வேரும் இருக்கணும். அந்த வேர் தான் குப்பைமேனி செடியோட வேர். இந்த குப்பைமேனி செடி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு செடி. இதற்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கிறத மாதிரி மகத்துவம் மிகுந்த வசியத்திற்கு இந்த செடியை பயன்படுத்தலாம். சிறிய செடியாக பார்த்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை அந்த செடியை நம்ம பிடுங்கிறதுக்கு முன்னாடி நசி நசி மூலிகை சாபநசி, நசி நசி மூலிகை சாபநசி அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை 9 முறை நீங்கள் சொல்லிட்டு தான் அந்த செடியை வேரோட பறிக்கணும். அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த வேரை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிடணும். நம்ம எடுத்து வைத்திருக்கும் விரலி மஞ்சளோட இந்த ஒரு மஞ்சள் நிற துணியில் இதையும் சுற்றி நம்ம பாக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ நம்ம வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம போகும் திசை பக்கம் எந்த திசை பக்கம் போனாலும் அந்த திசையில் எல்லாமே நமக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும். எந்த மூலிகை பரிகாரத்தில் நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள். இந்த குப்பை மேனிங்கிறது நிறைய தாந்திரிக வசியத்துக்கு பயன்படுதுங்க. இந்த குப்பை மேனி செடியோட வேரோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா பண வசியத்திற்கு அற்புதமான ஒரு செடி இது. இதை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே குப்பை மேனி செடிங்கிறது இருக்கும். அந்த செடியில் நம்ம டைரெக்டாக அதை அப்படியே பிடுங்கிடக்கூடாது. இந்த ஒரு வேர்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லி தான் அதை நம்ம பிடுங்கணும். அது பிடுங்கும் பொழுதே நமக்கு நன்மையை தரணும், உன்னால் எனக்கு நன்மை ஏற்படணும், நான் உன்னை இந்த மண்ணிலேருந்து எடுக்கிறேன், நீ எனக்கு உன்னோட வேர் எப்படி விருட்சமாக இந்த மாதிரி போயிட்டுருக்கோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு நிறைய நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அது ஒரு உயிருள்ள பொருள். அந்த பொருளை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அதை பிடுங்கணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நிச்சயமாக அதனால் வேறு ஏதாவது பின்விளைவுகள் கூட ஏற்படலாம்.
நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறோம் குப்பை மேனி அப்படின்ட்டு. நிறைய குப்பை மேனி, நாயுருவி செடி இதெல்லாம் வந்து சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருட்கள். ஆனால் அது உண்மையிலேயே அது மூலிகை மகத்துவம் வாய்ந்தது. ஆன்மீகத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, அது வந்து மிக மிக பயனுள்ள ஒரு பொருள்லாம் இதெல்லாம். நம்ம எதையுமே வந்து அதோட பயன்கள் தெரியாமல் அதை நம்ம அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அதோட பயன்கள்னு பார்த்தா சித்தர்கள் நிறையவே எழுதி வச்சுருக்காங்க. சித்தர்களும் மகான்களும் சொல்லி வைத்துட்டு போன எதுவுமே போலித்தன்மை கிடையாதுங்க. நிச்சயமாக அது எல்லாத்துலேயுமே ஒரு சூட்சமம் ஒளிந்திருக்கு. அதை நம்ம வந்து கரெக்டாக அதை பார்த்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். இது காரிய வெற்றிக்கு மட்டும் இதை வந்து நம்ம எடுத்து செல்லணும்னு இல்லைங்க. இதை வந்து நம்ம கையில் வச்சுருந்தாலே இதோட அந்த விரலி மஞ்சள் துணியில் தான் நம்ம இதை முடிய போகிறோம். ஒரு விரலி மஞ்சள் அந்த வேரும் சேர்த்து நம்ம வைக்கும் பொழுது குரு பகவானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எந்த நாளில் வேணாலுமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு நாள்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு சந்திராசிரமம் மட்டும் இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. நல்ல நேரம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். பண வரவுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா குப்பை மேனி வேரை வந்து நம்ம நல்லா அலசிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பணம் வைக்கும் இடத்தில் அந்த வேரை வச்சோம் அப்படின்னாக்கா பண வசியத்தை ஏற்படுத்தும். பண வரவை அதிகரித்து கொடுக்கும். இதை வந்து நம்ம எப்பொழுதும் நம்ம கூடையே நம்ம வச்சுருக்கும் பொழுது எப்பொழுதும் இதனால் நமக்கு நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பும் உண்டாகும். காரிய வெற்றியும் நமக்கு கிடைக்கும். இந்த மூலிகை பரிகாரத்தில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். இதில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த வேரை வந்து நீங்கள் எப்பொழுதுமே இந்த வேரோட அந்த விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க. இது வீணாக போகிற பொருள் கிடையாது. நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு துறை இதை மாற்றினா போதும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்களால் முடிந்தால் மந்த்லி மாதம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட தொழில் செய்கிற இடத்துலையும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். எப்பொழுதும் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. இதனால் பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் போகிற காரியம்லாம் வெற்றியடையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நன்றி.